ஹாய் பிள்ளைகளா, எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 12 மணிக்கு வந்து அக்கா லைவ் வருவேன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. சாரி, மன்னிச்சுக்கோங்க. அக்கா இன்றைக்கி ஒன்றும் சமையல் பண்ணலை. இனிமேல் தான் கஞ்சி வைக்க போகிறேன். கஞ்சி வச்சுட்டு தேங்காய் துவையல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சமைச்சாச்சு. நேற்று வச்ச புளி குழம்பு, இப்போ தான் இந்த 2 இட்லி, அந்த கடந்த குழம்பு, பழைய சோறு எல்லாத்தையும் சாப்பிட்டோம். நீ கொஞ்சம் வெளியே போய் அந்த தண்ணி குடித்தது எனக்கு ஒத்துக்கலை. இப்போயே பேசும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மூக்கலாங்க பாருங்கள், வடச்சிட்டு பேசுகிறேன். அதனால் சரியில்லை. இப்போ ஒரு செட்டு மாத்திரையை வாங்கிட்டு வந்துட்டேன். போட்டேன்னா தூங்கிடுவேன். சரியா? அதனால தான் சரி ஒரு வீடியோவை போட்டுட்ருவோம். ஏன்னா லைவ் இல்லைனாலும் ஒரு வீடியோ போட்டாதனாவது பார்த்துட்டுனாலும் அதை பார்த்து ஆறுதலாக இருந்துக்குவீங்களேன்னு தான் போடுறேன். அதாவது காலைல நான் பேசி வீடியோ போட்டேன். ஆனால் நம்ம மைனர் குஞ்சு என்ன பேசுகிறாருன்னு தெரியலை. டைட்டில் வச்சா மட்டும் டைட்டில் இருந்தாலே போதும். நான் ஃபுல் வீடியோவுமே பேசி முடிச்சிருவேன். சம்பாதிக்கிற பணம் எல்லாம் சூர்யா கவட்டைக்குள்ள கொட்டி என் குடும்பத்தை நான் ஏன் பிச்சை எடுக்க விடணும்? பிச்சை எடுக்க விடாமல் வேற என்ன அவனை விடுவேன்? நான் உன்னை ஒரு விஷயம் கேட்குறேன். என்ன பேசுகிறத மனசாட்சியோட பேசு. என்ன நீ என்ன அங்கன்னா எதையும் எழுதி கொடுக்காம அப்படியே சோத்தெல்லாம் கொடுத்து என் பேரில் எழுதி விட்டு அப்படியே அம்மா தாயே அத்தா எனக்கு காசு போடுங்கத்தா அப்படின்னு உன்னை பிச்சை எடுக்கிற அளவுக்கு பிச்சை எடுக்க விட்டுட்டான். அந்த உன் குடும்பத்தை இருக்கிற சொத்தை பூரா எழுதி விட்டு பணம் காசு எல்லாத்தையும் பிடுங்கி உன்னை நடுத்தெருவில் கட்டின துணியோட டிபி நோய் வந்துருச்சுன்னு சொல்லி உன்னை வீட்டை விட்டு அடித்து பத்தினவங்க என் குடும்பம் எங்கே இருக்கிறா இருந்துச்சு உனக்கு இந்த குடும்பம்? இதே 6 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பம்னு சொல்லியிருந்தீன்னு வச்சுக்க, இந்நேரம் உன்னை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சி பெரிய மரம் வரைச்சி அதில் காய் காய்ச்சி கனியே வந்திருக்கோம். சரியா? ஆனால் நடி ரொம்ப பச்சத்தி வேஷம் மட்டும் நீ போடவே போடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. திருப்பூரில் இந்த ஆள் நான் இருக்கும்போது யாரை தேடி வந்தா? இவன் வரும்போது எப்படி இருந்துச்சு? அந்த பல வீடியோ இருந்துச்சுன்னா பிளாஸ் பேக் அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் எப்படி கிடந்தான் குச்சி மாரி. எனக்கு தெரியாமையே டிபி மாத்திரையை வாங்கி தின்னான். சரி, நம்ம லவ் பண்ணிட்டோமே, ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அதை நம்ம வீக்னஸ் பாயிண்டாக சொல்லக்கூடாதே. இதே நான் அங்கே இருக்கும்போது எவ்வளோ தண்டி இருந்தேன். நம்ம திருப்பூரில் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 கிலோவாக இருந்தேன். அவ்வளோ வெயிட்டில் இருந்தேன். இப்போ நான் தான் இழைச்சி போயிட்டேன். இவன் நல்லா சிறுத்து சின்ன குட்டி மாதிரி, நான் சிறுத்து சின்ன குட்டி மாதிரி இருந்தேன். இப்போ பெருத்து பன்னிக்குட்டி மாதிரி இவன் ஆகிட்டேன். நான் தான் சிறுத்து சின்ன குட்டி மாதிரி ஆகிட்டேன். அப்படிங்கும்போது இவன் குடும்பத்தை நான் என் குடும்பத்துக்கு அவனுக்கு ஒன்றுமே செய்யலை. நீ போகிறப்போ வரப்போ 1000 2000 3000 சொல்லி அவளுக்கு திருட்டு காசு கொடுக்கல. நீ திருட்டுத்தனமாக அரிசியிலேருந்து தீனிலேருந்து ஒன்றுமே கொடுக்கல. நல்லா கேட்டுக்கங்கடா. முந்தா நாள் நான் இது வரைக்கும் பேசுனதில் இந்த மாதிரி இப்போ பேசுகிறேன். முந்தா நாள் போகலைன்னா அப்புறம் பார்த்தா போனேன். என்னடா எலி அம்மனத்தோடு போகுது எவ்வளோ வேகமா, இது இப்படி போகாதே அப்படின்ட்டு யதார்த்தமாக என்னவோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வாட்ஸ்அப்பில் போய் பார்க்குறேன், அது ஆரியனுக்கு தீனி இல்லைங்க, ஸ்நாக்ஸ் இல்லை, வரும்போது வெள்ளை பால்கோவா மஞ்சள் பால்கோவா எல்லாமே வாங்கிக்கிட்டு வாங்க. எப்படி காசு போடுறவங்க போட்டானா அது உனக்கு சரி, ஏதோ இங்கிட்டு 10 ரூபா அங்கிட்டு 10 ரூபா செய்வோம் வைப்போன்னு சொல்லி தோணுனா கூட மாதம் என்னமோ எங்களுக்கு லட்சமாக சம்பளம் வருதான். அப்புறம் என்னென்னமோ சகோதரிகள்லாம் எங்களுக்கு பணம் இன்னும் அள்ளி கொட்டி தீக்குறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அம்புட்டு வச்சுருக்கோம் உன மாதிரி மாதத்துக்கு 10 வாட்டி ஹோட்டலில் போய் ஒரு நேரத்துக்கு 2000 3000 5000 தின்னம்னு வச்சுக்க. இந்த நானும் இப்படித்தான் உட்காந்து பிறங்க நக்கிக்கிட்டு இருக்கணும். 4 பேர்த்துக்கிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும். கூழோ கஞ்சியோ நேற்று ஒன்றுமே இல்லை. என்ன கிடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு காசு இல்லை, ஒன்றுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கல. நான் என்ன பண்ணேன், அந்த முருங்கைக்காய் எப்போ அந்த அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போய் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், 1 வாரத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த போட்டோம் முருங்கைக்காய். அதை நறுக்கி கவருக்குள்ளே போட்டு கட்டி வச்சுருந்தேன். பச்சை சுண்டைக்காய் அதுவும் வாங்கி 1 வாரம் ஆச்சு. அந்த சுண்டைக்காயை போட்டு கிடந்த மீன், இந்த மீனுங்கிற மாங்காய், ஏன் இப்படி காலையில் இட்லியை தின்ட்டு அதான் அந்த மாத்திரையை போட்டு கிறக்கமாக வருது. மாங்காய் ஒரு துண்டு கிடந்துச்சு. 2 துண்டு மாங்காய், ஒரு 10 முருங்கைக்காய், பச்சை சுண்டல், இம்பிட்டு புளியை கரைச்சி ஊற்றி உப்பு உரப்பு புளிப்பா தருங்க. சட்டி வெறிஞ்சட்டி காலையில் நக்கி எடுத்துட்டார் அந்த குழம்ப. அப்படி வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு போட்டு ஒரு குழம்ப ரெடி பண்ணி அதுக்கு ஒரு சோறு ரெடி பண்ணி 2 அப்பளத்தை பொடிச்சு வச்சு இந்த முட்டை கடையில் போய் வேண்டி வச்சு ஆளுக்கு ஒரு முட்டை போட்டு சாப்பிட்டு நேற்று பொழப்பு ஓட்டணும். இன்றைக்கி பொழப்பு நயா பீஸா கையில் இல்லை. நானே காலைல 500 ரூபா போட்டதை உட்காந்துக்கிட்டு வீடியோவில் பெருமையாக சொல்கிறேன். அந்த 500 ரூபா கூட நான் தான் சரி காசு இல்லைன்னு சொன்னானேன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த ஆளுக்கு போட்டுவிட்டேன். அந்த ஆள் போட்டுவிட்டேன். என்கிட்ட இல்லைனாலும் யார்ட்டையாவது கடங்கப்பி வாங்கினா இந்த என் பேலன்ஸ் சேர்க்க கூட காட்டுறேன் பாருங்கள். வெறும் 40 ரூபா இருக்குது. எங்களுக்கு எப்போவுமே இதை ஏன் நான் வந்து பெருசாக எடுக்கலைன்னா, சம்பளம் வர போகுது ஒரு 4-5 நாள்னாலே எங்களுக்கு இப்படி தான் வந்து வரும். அது எங்களுக்கு எப்போவுமே உண்டான இயற்கை. அது எல்லாருமே மாத சம்பளம் வாங்குறப்ப பார்த்து என்ன எங்களுக்கு 25ஆம் தேதி 26 27 அந்த மாதிரி வரும். மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு 1லேருந்து 5 தேதிக்குள்ளே வரும். அவங்களெல்லாம் பாருங்கள், அந்த 10ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பாக்கெட் கிளியாயிரும். அதே மாதிரி தான் நாங்களும் எவ்வளோ சம்பாரிச்சாலும் அந்த தேதி வரல அந்த லாஸ்ட்டில் ஒரு வாரம் அப்படி தான் இருக்கும். அப்படிங்கும்போது உட்காந்துக்கிட்டு சரி போனால் போயிட்டு போகுதுன்ட்டு நாங்கள் இந்த கஞ்சியை வச்சு இந்த துவையை வச்சு நாங்கள் திங்க போகிறோம். சரி கேட்டாலேன்னு சொல்லி போட்டு விட்டா நேற்று இப்படி தாங்க. நல்லா கேட்டுக்கங்க. இவன் எவ்வளோ பெரிய ஒரு பச்சோந்தி, எனக்கு நல்ல வாயில் கெட்ட வார்த்தையாக வருது.
நேற்று இவரை காணான்னு சொல்லி பதறி போய் எனக்கு கோவை கார்த்தியனே மஞ்சு அப்புறம் யார் அரசி புள்ள எல்லாரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை, ஃபோன் சைலண்டில் போட்டு உள்ளே போட்டிருந்தனால. திருப்பி என்ன இருக்குது, என் தங்கச்சி பதட்டத்தில் யார் கூப்பிட்டா, குமரேசனை கூப்பிட்டுருக்கா, அப்புறம் என் தோழி அவளுக்கு கூப்பிட்டுருக்கா, அப்புறம் யாருக்கு கூப்பிட்டா, யாருக்கும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லைங்கவோ இவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா போல இருக்கு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கா அக்காவையும் காணோம் அண்ணனையும் காணோம், 2 பேருமே ஃபோன் எடுக்கலை, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இங்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அங்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்ன ஆச்சுன்னா நக்கலா வந்து உனக்கிட்ட தான் உங்கள் அக்கா ஒன்றும் சொல்லாமல் போகமாட்டாளே, அதான் எல்லாம் சொல்லியிருப்பானு. இல்லைக்கா எல்லாம் சொல்லும், இந்த வாட்டி ஒன்றுமே சொல்லலை, திடீர்னு படிச்சு இப்படி ஃபோன் எடுக்காமே இருக்காது. ஏன்னா தூங்குற டைம்னாலும் எனக்கு தெரியும். ஆனால் வந்து வீட்டில் ஆள் இல்லை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி வெளியே கிளம்படி இருந்துச்சா நான் போச்சான்னு தெரியல அப்படின்னு பதட்டத்தில் ஃபோன் பண்ணியிருக்கா. அப்படியே ஒரே நடிப்பு அவகிட்ட வேற மாதிரி நடிச்சுவிட்டு ஐயோயோ காணமே தெரியுமா அப்படியா இப்படியான்னு எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறத்துக்கு காலையில் உட்காந்து ஒரு தங்கச்சிக்காரி கூப்பிட்டா. நான் வந்து எனக்கு எதுக்கு நீ கூப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். நான் கேட்குறேன், நல்லா மான மரியாதை கெட்டு போயிடும். ஏண்டி எச்சக்கலை, ஒருத்தவங்க ஒரு பிரச்சனைனா சரி காணமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றுனா நீ மட்டும் திங்கலை நொட்டலை ஊர் பயிலுக்கு திறந்து காட்டணும்னு இங்கே இந்த ஆளுக்கு எல்லாம் கூப்பிட்றாங்கல்ல, கூப்பிட்டோன்னா அந்த ஆளுக்கு பதில் சொல்கிறான்ல என்ன ஏதுன்னு உடனே ஃபோன் பண்ணுறியான்ல. நான் அன்றைக்கி கூட சாப்பிடலன்னு சொன்னா உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன், நான் முட்டை மூடு வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வெக்கங்கட்ட மானங்கட்ட சிரிக்கி. ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா சரி பதட்டத்தில் என்னாச்சு ஏதாச்சு யாருக்காவது தகவல் தெரியுமாங்கிறது பதறது சாதாரண விஷயம். நான் ஒரு லூஸு எப்போவுமே என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். இப்படி தான் இவள் பதறுவான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி சின்ன விஷயம்னா கூட படன்னு மயக்கம் வந்துடும், அது ஒரு மாதிரி ஆயிடுவா. இதனால தான் கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம் சொல்ல. யார் எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஈஸு நம்பர் வரைக்கும் கால் பண்ணியிருக்கா, அது ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். வேறு எங்கள் ஹவுஸ் ஓனர் நம்பரு இருக்குது, ஆனால் கூப்பிட மாட்டேன், நான் கூப்பிடக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அக்கா நம்பரை அவளுக்கு கொடுக்கல. எவ்வளோ நம்பரை கொடுக்குறது, என்னென்னத்தை கொடுத்து வைப்பீங்க அப்படிங்கவும் நானும் விட்டுட்டு போயிட்டேன் அசால்ட்டா. சரி என்ன நினச்சிக்க போகிறான்ட்டு பார்த்தா அம்போட்டு போன் வந்து கிடக்கு, அவருக்கு அதுக்கு மேலே வந்து கிடக்குது. அப்படிங்கும்போது பதட்டத்தில் ஒருத்தவங்க கூப்பிட்றதுல என்னங்க தப்பு? ஒன்றும் தெரியலன்னு சொல்லு, இல்லை நீ கூட யார்ட்டையாவது விசாரி எனக்கு தகவல்னு சொல்லு, அது ஒரு நாகரிகம். என்னமோ உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணா நான் இப்படி பேசினேன் அப்படி பேசுகிறேன், உனக்கு எதுக்கு இந்த வேலை? அவன் மூத்தத்தை குடிக்கலன்னா உனக்கு தூக்கமே வராத. நான் கேட்குறேன், இதே மாதிரி எவனாவது டே உங்களே தான் சொல்லியிருக்கேன் இத்தர பயல்களா அவளை காணா அவ பாவம் அவ அப்படி இப்படி நீ இவனுக்கு எவனாவது போனுங்கன்னு போட்டு இந்த மாமா வேலையை பார்த்தீங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன் பொட்டசிங்களா, உங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன், விளக்கமாறு எடுத்து திருப்பி விட்டுருவேன் சரியா? அவளை காணோம்னா அவள் கண்ண புருஷன் சுகல்கிட்ட போய் கேளுங்க, இல்லைனா அவள் ஒப்பாட்டி புருஷன் சரத்துக்கிட்ட போய் கேளு, இல்லைனா துபாய்காரன்ட்ட போய் கேளுங்க. இங்கே எவனும் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது சரியா? யாராக இருந்தாலும் சரி பதறது ஒரு சாதாரண விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது எதுக்குங்க தேவையில்லாமல் பேசுகிறேன்? சரி பேசுனேன் அவங்க நான் கூப்பிட்டா நான் பேசுகிறேன் சரி சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு போடுறேன். அது ஏன் அவங்ககிட்ட ஒரு வேஷம் போட்டு இங்கே ஒரு வேஷம் போடுற? அதுக்கப்புறம் என்னமோ ரேஷன் கடையில் மாதம் 3000 தர்றாங்க, அதையும் வாங்கி கொடுத்து என் கவட்டத்தில் தான் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்காம்ல. எந்த கவர்மெண்ட் உனக்கு மாதம் 3000 ரூபா கொடுக்குறாங்க? ரெண்டாவது வந்து கொடுத்தேன்னா என்னத்துக்காக? நாடும் தாங்காது வீடும் தாங்காது, பொய்யா பேசு. இது பொங்கலுக்கு கொடுத்தாங்க, ரெண்டாவது வந்து தீபாவளிக்கு கொடுத்தாங்க. சரி நான் இன்னொன்று கேட்குறேன், உனக்கு எந்த ரேஷன் கடையில் பேர் இருக்குது, எந்த புருஷனுக்கு நீ பொண்டாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு உனக்கு ரேஷன் கடையில் வாங்குற காசை கொடுக்கணும். சரி ரேஷன் கடையில் வாங்குற காசை கூட அந்த பேரை இருக்கேன் அவனுக்கு ஏதோ வாங்கி கொடுத்துட்டு போட்டோம், இல்லை ஏதோ நல்லது கிட்ட பார்த்துக்கணும். எப்படி எல்லாத்தையும் ஓ சாமானுக்குள்ளே போட்டு நிரப்பணுமா? அந்த சின்ன பயலுக்குன்னு சொல்லி எதுவுமே கொடுக்கக்கூடாதா? நான் கேட்குறேன், இதெல்லாம் எப்படி? ஏன் உனக்கு வந்து உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு இருக்குது, ஆனந்த் வீட்டில் தானே ரேஷன் கார்டு இருக்குது, அப்போ ஆனந்த் புருஷனை போய் ரேஷன் காசை கொடுறான்னு ரேஷன் கார்டில் என்ன பேரே இல்லாதவன் எதுக்கிட்டு ரேஷன் கார்டை காசு கேட்குறேன்? நான் கேட்குறேன் உன்னைய, நான்லாம் தான் இருக்கேன், இந்த பாலம் நான் இருக்கேன், அவனை வாங்கி தின்னியா, நான் தான் போய் 3000 வாங்கினேன், இந்த திருப்பி இந்த மகளிர் தொகை தான் கொடுக்குறாங்களா? நான் போய் கேட்டால் என்ன போமா வெளியே அப்படின்னு சொல்லி என்னை அடிச்சு குத்துறாங்க. ஏங்கன்னு கேட்டால் ஏங்க நீங்களாம் வந்து கேட்கலாமா? இதெல்லாம் வந்து கணவன் இல்லாதவங்களுக்கு பெண்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படின்னா ஏங்க நானும் தாங்க கஷ்டப்படுறேங்கிறேன். ஒரு பையன் நீ நம்ப மாட்டேங்கிறான். இந்த அம்மா கொண்டு மாதம் 3000 ரூபா நொட்டு தள்ளுறாங்களாம். எந்த கவர்மெண்ட்டை கொடுக்குதுன்னு தெரியல. எனக்கு இவ்வளோ நல்லா விட்டு நாரை கிளிக்கணும்னு தோணுது. முந்தா நாள் அப்படி தான் பார்த்தா அப்பா வாயில் வெள்ளை பாயசம் விட்டவளைங்கிறா. திருப்பி வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு நான் அவளை பேசலை, நான் இன்னொருத்துக்கு தான் டப்பு கொடுத்தேன், பேசுகிறவளை தூக்கி பிளாக் பண்ணிவிட்டு வீடியோ ப்ரைவேட் போட்டு அவார்டுக்கு அவளே பார்த்துட்டு போகிறாளே, அப்புறம் அதுக்கு பேசுகிறேன். ஏன்னா இவள் வந்து அப்படி பேசுனா நான் விட்டு அவள் அப்பன்லேருந்து அவள் கொண்டு தாத்தேன் வரைக்கும் இழுத்துருவேங்கிற பயம் அதானே. அப்புறம் பயம் பூனா இருக்கிறவன் எதுக்கு பேசணும் உட்காந்துக்கிட்டு? எதுக்கு கம்யூனிட்டி உறவுகள் சொன்னதுக்காக நான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை அழிக்கிறேன். உறவுகள் சொன்னால் தொங்கிடுவியா? உறவுகள் சொன்னால் எவன் வேற ஒருத்தன் கூட ஓடிடுவியா? இல்லை உறவுகள் சொன்னால் இங்கேருந்து இலங்கைக்கு போயிருவியா? எச்சக்கலை ஆகுன்னா அதுக்கு உறவுகள்னு உன்னை போட்டு உரல்ல தான் குத்தணும் இனிமே, புரியுதா? இந்த அவள் ஏதாவது பிரச்சனை அது வரும் இது வரும் எதனா உறவுல கூட்டிகிட்டு போ, நல்லா கிடைச்சாளுங்க அந்த உறவுகள்னு ஒரு சாக்காடு, புரியுதா? அதனால ரெண்டாவது இன்னொன்று கேளுங்க, எல்லாரும் பதறும் போது இவன் மட்டும் கூலா வீடியோ கொடுக்குறதானா தரு நீலாம் ஒரு பொப்பலை
அங்கே காணாமன்னு சொல்லி நாங்கள் கூட பதறோம். ஒரு 1/2 மணி நேரம் லைவ் பார்க்குறவ நீலாம் வந்து பொண்டாட்டி சொல்லி நல்லா வாங்கி வாங்கி வலிச்சு நக்குறி இல்லை. அந்த ஆளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாதா? ஏன் அவன் நம்பர் கூட இருப்பாள் அவளுக்கு? நான் இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. இவ பதறினாலாம், தவிச்சாலாம், துடிச்சாலாம், ஃபோன் போட்டாலாம், எல்லா நம்பரும் வந்து ஒரே நொட்டினானா. பிராடுகார சிரிக்கி பிறாருகார நல்லா வாயில் வந்துடும் அவசாரி. பெரியவன் அவன் சொல்லி எனக்கு அவன் எப்போவுமே ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கூப்பிட்டுருவான். நான் ஃபோன் எடுத்து பேச மாட்டேன். எனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுவேன். எவன் நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வரவே இல்லை. இல்லைன்னா அந்த பெரிய பையன் தான் கூப்பிடும். அது அன்றைக்கெலாம் கூட இந்த இவனுக்கு பிரச்சனையானப்போ கூப்பிட்டேன். திருப்பி வண்டி டிவிக்கு ஏதாவது ஒன்றுனா ஃபோன் எடுக்கலாம்னா எனக்கு வரும். திருப்பி இந்த மொபைலுக்கு டிவி என்னன்னாலும் எமர்ஜென்சின்னா ஒரு மிஸ்டு கால் கொடுப்பேன். நான் திருப்பி இந்தப்பா அவன் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அவங்க 2 பேரும் பேசிக்குவா பண்ணிக்குவா. நான் பேச மாட்டேன். அப்படிங்கும்போது ஏன் ஓ பெரிய மையன்கிட்ட சொல்லி என்னாச்சா ஏதாச்சுன்னு தெரியலடா, உனக்கு தான் அவன் நம்பர் இருக்குமேடா, கூப்பிட்றா, கூப்பிட்டு என்னன்னு கேள்றா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏய் நட்டி, கொஞ்சமா நட்டி. என்னமோ காசுக்காக நான் தான் நடிக்கிறேன்னா நீ என்ன அப்படியே கடப்பறைக்காக நடிக்கிறியா? நான் கேட்குறேன். உன் கண்ட புருஷன் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு இந்த புருஷனுக்கு அப்படியே துடிக்கிற மாதிரி நடிக்கிற? அப்படியே என்னாச்சு ஏதாச்சு எனக்கு வந்து தகவல் சொல்லுங்க. அடாடாடாடாடாடாடா நடிப்பை கொஞ்சமா நடி, புரியுதா? இப்போ கேட்கலையா உன் சுகைல் புருஷன்? நீ என்ன அங்கே போய் அப்படி நடிச்சுக்கிறேன், இங்கே வந்து எப்படி நடிச்சுக்கிறேன்னா? ஏய் நீ ஒரே கல்ல 2 மாங்காய் இல்லை 20 மாங்காய் கூட நீ அடிக்கிறவ எப்படின்னு எனக்கும் தெரியும், சரியா? அதனால் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு ஏதாவது ஒன்றுன்னு யாராவது ஃபோன் போட்டால் பதில் சொல்லு, இல்லைனா மூடிக்கிட்டு இரு. தேவையில்லாமல் அவளையெல்லாம் இழுத்து பேசி அவள் பேரை மிஸ்யூஸ் நீ பண்ணினா இந்த சூனா இல்லாத சுண்ணாம்ப மயனை பழையபடி விட்டு டாராக நான் கிழிச்சு போடுவேன். எங்கே போனவன், எங்கே வந்தவன், எவனுக்கு பிறந்தவன், எந்த தண்ணிக்கு பிறந்தவன்னு நான் பேசி போடுவேன். தேவையில்லாமல் என் தங்கச்சியிலாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எவனையாவது நீ இழுத்து பார்த்த உனக்கு மண்டையில் மசுறு இல்லாமல் ஆஞ்சு விட்டுருவேன். மரியாதை மயிராக இருந்துக்க, சரியா? இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். லைவ் வர முடியலங்கிறதுக்காக எனக்கு முடியலை. நான் போய் படுத்து அந்த சாயங்காலம் கோயில் கூட போகணும்னு நினச்சேன். முடிஞ்சால் கண்டிப்பாக எந்திரிச்சிட்டு சாயங்காலம் நான் கோயிலுக்கு போயிடுறேன். இல்லைன்னா நான் வீட்டில் கூட விளக்கு போட்டுடுறேன், சரிங்களா? ஓகே மக்களே, பொங்கைடி பிள்ளைலாம் நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் இதை பார்த்துக்கங்க. பாய் 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 பாய். ஐ லவ் யூ. பாய்.